ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போலிங்கர் பேண்டை எப்படி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி எஜிட் எடுக்கணுன்றதை லைவாக ஒரு ட்ரேடை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எப்படி ஒரு இண்டிகேட்டரை ஆட் பண்ணணும், அந்த இண்டிகேட்டரில் எப்படி நம்ம ஒரு என்ட்ரி எஜிட் பண்ணணும், இந்த போலிங்கர் பேண்டுனா என்ன, அதை பற்றி நம்ம இந்த கிளாஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் மைக் எடுத்திருக்கேன். இதை பார்த்திங்கன்னா போலிங்கர் பேண்டை யூஸ் பண்ணி எங்கே என்ட்ரி எஜிட் எடுக்கணும், இதில் டார்கெட்டு ஸ்டாப்லாஸ் எப்படி வைக்கணுன்றதை இப்போ நம்ம லைவாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம். இப்போ நம்மளோட அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா சில்வர் மைக்கோட சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது சில்வர் மைக்கோட சார்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஆட் பண்ண இண்டிகேட்டர் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக சார்ட் ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சார்ட் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் ஆல்ரெடி இருக்கிற இண்டிகேட்டரை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். எப்படி ஃபஸ்ட்டு ஒரு இண்டிகேட்டரை ஆட் பண்ணணுன்றதை சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் சார்ட்டை ஓப்பன் பண்ணதுமே இந்த மாதிரி இருக்கும். இதில் டாப்பில் பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கர்சரை மூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் சில்வர் எம்னு தெரியுதா, சில்வர் எம்னு தெரியும். இது நீங்கள் எந்த கம்பெனி எடுக்கிறீங்களோ அதோட நேம் இந்த இடத்துல காட்டும். இப்போ நம்ம பாருங்கள், இந்த இடத்துல டாப்பில் பார்த்தீங்கன்னா சில்வர்னு இருக்கும். இது நீங்கள் எந்த கம்பெனி எடுக்கிறீங்களோ அந்த நேம் கேட்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேமு, நீங்கள் இந்த ஒவ்வொரு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒவ்வொரு கேண்டிலும் பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸை குறிக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த இடத்துல கர்சரை மூவ் பண்ணுறேன் பாருங்கள், ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கும். இதை நீங்கள் 1 மினிட்ஸ் கூட மாற்றணும் அப்படின்னா இந்த 5M டச் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு நீங்கள் 1M வச்சிங்கன்னா 1 மினிட், ஒவ்வொரு கேண்டிலும் ஒரு நிமிஷத்தை குறிக்கும். இப்போ நான் 1 மினிட் வச்சுருந்தேன் பாருங்கள், ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், லைவாக ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுதா. இப்போ இந்த டைம் முடிய 7:06 வரைக்கும் இந்த கேண்டில் ரன்னிங்கில் இருக்கும். இப்போ அடுத்த கேண்டில் பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு மினிட்டுக்கும் ஒவ்வொரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். நம்ம இதை ஒரு 5 மினிட்ஸில் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதை நீங்கள் என்ன சேஞ்சஸுமே பண்ண வேண்டாம். அடுத்ததாக இந்த இருக்குது பாருங்கள், எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லென்ஸ் சிம்பிள் போட்டு சர்ச்னு வரும். இந்த இடத்துல போயிட்டு போலிங்கர் பேண்டுன்னு கொடுங்க. BOL கொடுத்தீங்கன்னா போலிங்கர் பேண்ட்ஸ்னு வரும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணதும் உங்களுக்கு சார்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 லைன் வரும். சார்ட்டில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். போலிங்கர் பேண்டுன்றது இதுதான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா BBன்னு இருக்கும், 20:2 இருக்கும். இதுதான் போலிங்கர் பேண்டோட இண்டிகேட்டர். அதாவது உங்களோட ஹேண்டிலுக்குள்ளே ஒரு 3 லைன் இருக்கும். இது பார்த்திங்கன்னா மேலே ப்ளூ கலரும் கீழே ப்ளூ கலர் இருக்கும், நடுவில் எல்லோ கலர் லைன் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டு கீழே இறங்குதுன்னா ரெட் கலர் லைன் சொல்லுவோம், மார்க்கெட்டு மேலே ஏறுதுன்னா க்ரீன் கலர் கேண்டில் வரும். ஸோ இது இங்கேயும் அதே மாதிரி மாற்றிக்கலாம். இல்லை நான் இந்த கலரே இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் இதவே வச்சுக்கலாம். இல்லை நான் சேஞ்ச் பண்ணியே ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், BB 20:2 இருக்கா, இதை டச் பண்ணுங்கள். இந்த மாதிரி செட்டிங் சிம்பிள் வரும். இதில் பார்த்திங்கன்னா கண்ணு செட்டிங்கு குப்பை தொட்டி மாதிரி ஒன்று வரும். இதில் இந்த செட்டிங் சிம்பிளை மட்டும் டச் பண்ணுங்கள். அதாவது கண்ணுக்கு அடுத்ததாக இருக்கிறது, குப்பை தொட்டிக்கு முன்னாடி இருக்கும். சரிங்களா? இந்த செட்டிங் சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இன்புட்டு ஸ்டைலு விசிபிலிட்டின்னு வரும். இன்புட்ஸில் எதுவுமே கொடுக்க வேண்டாம், ஸ்டைலில் போய்க்குங்க. ஸ்டைலை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் பார்த்திங்கன்னா மீடியன், அப்பரு, லோயரு இந்த மாதிரி இருக்கும். இப்போ அப்பருக்கு பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற லைனு. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். திக்னஸை கீழே பார்த்திங்கன்னா திக்னஸ் இருக்கும், இதை நான் பெருசு வச்சுக்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா லோயருக்கு ரெட் கலர் கொடுக்குறேன். இந்த கலர் பாக்ஸை டச் பண்ணால் போதும், கலர் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ரெட் கலர் கொடுத்துறேன், திக்னஸை பெருசு பண்ணிக்கிறேன். இந்த நடுவில் இருக்கிற எல்லோக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ப்ளூ கலரோ அல்லது இந்த எல்லோ கலரே இருக்கணுன்னா நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். நான் நடுவில் இருக்கிறதுக்கு கலர் சேஞ்சஸ் பண்ணலை.
திக்னஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு 3யுமே கொடுத்துட்டு நீங்கள் இதே செட்டிங்கே நமக்கு எப்போவுமே இருக்கணும். நான் இந்த இண்டிகேட்டரை ஆட் பண்ணால் எப்போவுமே இருக்கணும்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு 3 டாட் லைன் காட்டும். இந்த இடத்துல நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுனால தெரியல, பட் நீங்கள் கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல ஒரு 3 டாட் லைன் இருக்கும். இதை டச் பண்ணிங்கன்னா சேவஸ் டிஃபால்ட்டுன்னு இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. சேவஸ் டிஃபால்ட்டு கொடுத்துக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செட்டிங்கில் இருக்கிறதுனால வரல. ஸோ நீங்கள் சேவஸ் டிஃபால்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இண்டிகேட்டரை டெலீட் பண்ணிட்டு வெளியே போயிட்டு உள்ளே வந்தீங்கனாலும் அதே இண்டிகேட்டர் தான் உங்களுக்கு சேவ் ஆகும். செட்டிங்கை வந்து நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காகவே பச்சை கலர் சிவப்பு கலரில் தான் வரும். பச்சை கலர் அப்பர் லைனும் சிவப்பு கலர் வந்து பார்த்திங்கன்னா லோயர் லைன்லையும் இருக்கும். இப்போ இதில் வந்து இந்த இண்டிகேட்டரில் பாருங்கள், இப்போ நான் கலர் செட்டிங் பண்ணிட்டேன். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு சார்ட்டில் வந்து ஒரு 3 லைன் தெரியும். இப்போ இதை வச்சு தான் நம்ம ஒரு என்ட்ரி எஜிட் எடுக்க போகிறோம். இப்போ இந்த என்ட்ரி எஜிட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இந்த ரெட் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைன் இருக்கும், நடுவில் எல்லோ கலர் லைனு, மேலே பார்த்தா க்ரீன் கலர் லைன் இருக்கா. இந்த ரெட் கலர் லைனுக்கிட்ட இந்த லைனுக்கிட்ட ஒரு புல்லிஷ் கேண்டில் அல்லது ஒரு பியரிஷ் கேண்டில் 5 மினிட்ஸ்க்குள்ளே க்ளோசிங் வரணும். இந்த ரெட் கலர் லைனுக்கு மேலே க்ளோசிங் வரணும். வந்துச்சுன்னா அந்த கேண்டிலோட ஹைக்கு மேலே எடுக்கலாம், லோக்கு கீழே ஸ்டாப் லாஸு. டார்கெட் வந்து எல்லோ கலர் லைன் வந்து ஃபஸ்ட் டார்கெட்டு, க்ரீன் கலர் லைன் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டார்கெட்டு. இது வந்து கீழே இருந்து மேலே ஏறும். நான் பை என்ட்ரி எடுக்கணும்னா இதே இது வந்து இந்த க்ரீன் கலர் லைன் இருக்குது பாருங்கள் டாப்பில், இந்த லைனுக்கிட்ட இந்த லைனை டச் பண்ணி ஒரு பியரிஷ் கேண்டிலோ அல்லது ஒரு இன்வெர்டட் கேமரா வந்துச்சு அப்படின்னா ட்ரெண்டு கீழே இறங்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் புட் ஆப்ஷன் எடுக்கலான்னு அர்த்தம். கீழே இருந்து மேலே ஏறப்போ கால் ஆப்ஷன் எடுக்கணுமாங்க. இதே இது வந்து நீங்கள் ஸ்டாக்கை வாங்கி விற்கிறீங்கன்னா கீழேருந்து மேலே ஏறப்போ பை என்ட்ரி எடுக்கலாம், மேலேருந்து கீழே இறங்குறப்போ செல் என்ட்ரி எடுக்கலாம். இப்போ டாப்பில் வந்து இந்த மாதிரி பியரிஷ் கேண்டிலோ அல்லது இன்வெர்டட் கேமரா வந்துச்சுன்னா ட்ரெண்டு கீழே இறங்கும்னு அர்த்தம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செல் என்ட்ரி எடுக்கலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேண்டில்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஆப்ஷனுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு என்ட்ரி ஏஜென்ட் மட்டும் எப்படி எடுக்கணுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து இதை வாங்க விரும்புகிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியுது, கீழே ரெட் கலர் லைனுக்கிட்ட ட்ரேட் ஆகுது. அப்போது ரெட் கலர் லைனுக்கிட்ட ட்ரேட் ஆகுதுன்றப்போ மார்க்கெட்டை கொஞ்சம் ஏறுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும். அப்போது நான் வெயிட் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் ஒரு புல்லிஷ் கேண்டிலோ அல்லது ஒரு கேமரா கேண்டிலோ வந்தால் நான் வந்து வாங்கலாம். டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் லைனை வந்து டார்கெட்டாக வச்சுக்கிற வேண்டியதான். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு ஃபார்மேஷன் வந்திருக்கு. கரெக்டாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்மேஷன் வந்திருக்கு. டார்கெட்டு மேலே போயிருக்கு. ஃபஸ்ட் டார்கெட்டை ஹிட் பண்ணிட்டான். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் நமக்கு வந்து நடக்கும். ஸோ அப்போ நம்ம வெயிட் பண்ணி புல்லிஷ் கேண்டிலோ அல்லது ஒரு கேமரா கேண்டிலோ வந்தால் பை பண்ணலாம். நம்மளோட டார்கெட் வரைக்கும் மார்க்கெட் வந்து ரீச் ஆகும். இப்போ நான் 5 மினிட்ஸ் வச்சுருக்கேன், பார்க்கலாம். இப்போ லைவ் ட்ரேடு தான். ஸோ வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட்டு ஏறுதா இறங்குதான்றதை இப்போ நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அது எப்படி டார்கெட் வைக்கணுன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கேண்டில் ஃபார்மேஷன் வரட்டும். 5 நிமிஷம் முடியணும். இந்த கேண்டில் முடியணும்னா 7:15க்கு தான் முடியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 7:12 ஆகுது. இன்னொரு 3 நிமிஷம் இருக்குது. இது என்ன தான் நமக்கு என்ட்ரி கொடுக்குதுன்றதை நம்ம லைவாகவே பார்க்கலாம். நீங்கள் இதை வச்சு 1 மினிட்ஸில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். அதை நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம 5 மினிட்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் 1 மினிட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ 1 நிமிஷம் கேண்டில் பாருங்கள்.
இங்கே வந்து ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, ட்ரெண்டு கொஞ்சம் மேலே போயிட்டு எஸ்எல் வந்து டிகர் பண்ணி விட்டான். ஸோ 1 மினிட்டை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எஸ்எல் அதிகமாக டிகர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படின்னா தான் ஒரு ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கரெக்டாக கிடைக்கும். இப்போ நமக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ வந்து 5 நிமிஷத்தில் வந்து மார்க்கெட் ஏறுறதுக்கு உண்டான ஒரு அறிகுறியும் நமக்கு வந்து கொடுக்கல. அப்போ ஒன்றையும் மார்க்கெட்டு என்னாகும், கீழே தான் இறங்குன்றத இது வந்து மார்க்கெட்டு நமக்கு சொல்லுது. அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து நம்ம சொன்ன ஃபார்மேஷனுக்கு வரப்போ நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் கேண்டில் ஃபார்மேஷன் வந்திருக்கு. சரிங்களா, 5 மினிட்ஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ட்ரி கொடுக்க போகுது. இந்த கேண்டிலோட ஹை வந்து 2,73,040 வரைக்கும் போயிருக்கு. ஹை எங்கே பார்க்கணுன்னா இந்த இடத்துல பாருங்கள், OHLன்னு போட்டிருக்கோம், ஒரு வேல்யூவோடு இருக்கும். ஓன்றது ஓப்பன் ப்ரைஸு, ஹச்ன்றது ஹை ப்ரைஸு, எல்ன்றது லோ ப்ரைஸு, சின்றது க்ளோசிங் ப்ரைஸு. ஹச்சுக்கு மேலே எடுக்கணும், எல்லுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கணும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் நல்ல ஒரு ஃபார்மேஷன் வந்திருக்கு. ஸோ வாங்குறதா இருந்தால் ஒரு 2,73,100க்கு வாங்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலோட லோக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அப்போ வந்து 2,71,550க்கு ஸ்டாப் லாஸ் வைக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்னது மாதிரி டார்கெட்டு மேலே போகுதான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 4 நிமிஷம் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகும். ஏன்னா 4 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் ஃபார்மேஷன் வந்திருக்கு. ஓகே, நமக்கு வந்து இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேண்டிலோட ஹை வந்து 2,73,149 போயிருக்கு. நான் வாங்குறதா இருந்தால் 200க்கு வாங்கலாம். அப்போ நான் பை ஆர்டர் கொடுத்துட்டு இதில் ஸ்டாப் லாஸ் டார்கெட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து பிஓ வைக்கணும். பிஓ வச்சிடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த கேண்டலோட ஹைக்கு மேலே என்ட்ரி எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போ வந்து பையிங் காஸ்ட் வந்து 2,73,200. சரிங்களா, இந்த கேண்டலோட ஹைக்கு மேலே நம்ம ஆர்டரை போடுறோம். அப்போ 2,73,200க்கு நான் பை ஆர்டர் போட்டுறேன். ஸ்டாப் லாஸாக பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலோட லோ. அப்போ 2,71,550. நான் வாங்குறதுல இருந்து எவ்வளோ வித்தியாசம் வரும்னா, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வாங்குகிற ப்ரைஸை ஃபஸ்ட்டு போடுறேன். 2,73,200 அதான ஹை போச்சு. ஓகே, மைனஸு 2,71,555 கீழே வந்திருக்கு. ஸோ வந்து 2,71,500 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிறேன். அப்போ 1,700 பாயிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டு. ஸோ வந்து எஸ்எல்லை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் டார்கெட்டையும் அதே மாதிரி கண்டுபிடிக்கணும். டார்கெட்டை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எல்லோ கலர் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்கெட்டு. ஸோ அப்போ எல்லோ கலரோட வேல்யூ என்ன, 2,75,130 இருக்குது. ஸோ வந்து அதை நான் என்ன பண்ணேன், ஒரு 100 கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா 2,75,000 வச்சுக்கிற வேண்டியதான். ரவுண்டாக ஒரு வேல்யூ வந்தால் வச்சுக்கிற வேண்டியதான். இப்போ வந்து பாருங்கள், இப்போ நம்ம அதையும் போட்டுடலாம். நம்ம வாங்கின விலை வந்து 2,73,200 மைனஸு நம்மளோட டார்கெட்டை ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கலாம். 2,75,100 மைனஸு 2,73,200 நம்ம பையிங் காஸ்ட்லேருந்து கம்மி பண்ணுறோம். இப்போ வந்து மைனஸ் பண்ணுறப்போ 1,900 வருது. அப்போ நம்ம டார்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட டார்கெட்டு. அதாவது வந்து நம்ம பையிங் காஸ்ட்டில் இருந்து எல்லோ கலர் லைனோட வேல்யூ என்னவோ அதை வந்து மைனஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அது வந்து நம்மளோட டார்கெட் பாயிண்ட்டு. ப்ளஸ் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம வாங்கின ஹேண்டிலோட லோக்கு கீழே
அதை மைனஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்டாப் லாஸாக வச்சுருக்கோம். இதுதான் நம்மளோட கான்செப்டே. இப்போ பையில் போகிறீங்க, வியூவை கொடுக்குறீங்க. டார்கெட்டு நம்ம எவ்வளோ பாயிண்ட் சொன்னோம்? 1900 பாயிண்ட்டு. ஸ்டாப் லாஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 1700 பாயிண்ட்டு. ரெண்டையும் வச்சுட்டு பையிங் காஸ்ட் வந்து இந்த இதில் டைப் பண்ணுங்கள். 2,73,200. பையை ஸ்லைடு பண்ணிவிட்டால் நமக்கு இந்த ரேட்டுக்கு வரப்போ ஆர்டர் விழுகும். சப்போஸ் நம்ம ஆர்டர் போடுறப்பே நம்ம ரேட்டுக்கு மேலே இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல எஸ்எல் இருக்குது பாருங்கள், நீங்கள் லிமிட்டை வச்சுக்கிட்டே இருங்க. மேலே வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி மார்க்கெட் ரேட்டில் பண்ணிக்கலாம். அதை நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் ஆக்டிவ் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்னது மாதிரி என்ட்ரி விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 400 வரைக்கும் போயிருக்கு. 200 பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு ஏறி இருக்குது. இப்போ பாருங்கள் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் லைவில் பார்க்கலாம். ஒன்று நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகும், அல்லது கீழே வந்துச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம், ஸ்டாப் லாஸ் டிகர் ஆகும். ரெண்டில் ஏதாவது ஒன்று மார்க்கெட்டு நடக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வால்டாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள் 450க்கே மார்க்கெட்டு போயிருச்சு. 250 ரூபா ப்ராஃபிட்டு எனக்கு போதுன்னா கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 300 ரூபாய்க்கே வந்துட்டான், 600க்கே போயிட்டான் பாருங்கள், 400 ரூபா லாபம். இப்போ நம்ம சொன்ன ஒரு செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா. ஏன்னா 100 பாயிண்ட்டுக்கு இது வந்து 100 ரூபா லாபம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போவே உங்களுக்கு ஒரு 600 ரூபா லாபம் கொடுத்துட்டான். அதாவது நீங்கள் இந்த இடத்துல 200க்கு வாங்குறீங்க, ஆல்மோஸ்ட் 900க்கு போயிருச்சு. 600 ரூபா நமக்கு லாபத்தில் இருக்கும். ஸோ புக் பண்ணுறதுனா புக் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஃபஸ்ட் டார்கெட் வரைக்கும் வச்சுருக்க விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நான் ஓடிக்கிறதுக்கு போய் கட் பண்ணணும் அப்படின்னா ஆர்டர் விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் காட்டும். ஆர்டர்ஸ் பேஜில் வந்தீங்கன்னா இங்கே வந்து டிகர் பெண்டிங் ஓப்பன்னு காட்டும். ஓப்பன்றது டார்கெட்டில் இருக்கும், டிகர் பெண்டிங்கிறது ஸ்டாப் லாஸில் இருக்கும். ரெண்டில் ஏதாவது ஒன்று டச் பண்ணி எஜிட் மாடிஃபை எஜிட் கேன்சல்னு கேட்கும். எஜிட்டை டச் பண்ணி எஸ் கொடுத்திங்கன்னா ஓடுற விலைக்கே செல் ஆயிரும். ஸோ நீங்கள் டார்கெட் போட்டு வச்சுருக்கோம், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. டார்கெட்டை இடையிலேயே மாற்றிக்கலாம், ஸ்டாப் லாஸையும் நம்ம மாற்றிக்கலாம், என்ன வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 800 வரைக்கும் போயிட்டு கீழே இறங்கிட்டுருக்கான். 800 வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 382 400க்கு வந்துட்டான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 ரூபா நமக்கு வந்து ஒரு 500 ரூபா இப்போயே ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா 500 ரூபா இறங்கிருச்சு. சரிங்களா? பழையோடைய ட்ரெண்டு பார்த்திங்கன்னா மேலே தான் ஏறுது. ஸோ எனக்கு வந்து இப்போ நான் 200க்கு வாங்கினது இப்போ ஒரு 600 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. ஒரு 500 ரூபா லாபத்தில் இருக்குன்னா விற்றுறோன்னா விற்றுக்கலாம். நம்ம டார்கெட்டுக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டு ஒரே தான் இருந்தால் டார்கெட் அச்சீவ் ஆயிரும். ஆனால் இன்றைக்கி ஓவரால் ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா டவுனில் இருக்குது. குருடாயில் பொறுத்தளவு இது சில்வரை பொறுத்தளவு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஆல்மோஸ்ட் இப்போது இன்றைக்கி ஈவினிங் ஹவர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 20,000 பாயிண்ட் வந்து மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஸோ வந்து செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சில்வரை பொறுத்தளவு. பாருங்கள் 950 24,000 சரி 2,74,000 கரெக்டாக நம்ம வாங்கினதுலேருந்து 800 பாயிண்ட் ஏறிடுச்சு. வாங்கினதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 பாயிண்ட் ஏறி இருக்குது. இந்த இடத்துல வேணால் ஒரு செல் பண்ணுறதுக்கு வேணால் 1 மினிட் சார்ட்டாக மாற்றிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 மினிட்ஸில் மாற்றிக்கலாம். அப்படின்னா கொஞ்சம் அக்யூரேசி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்ட்ரி எடுக்கிறதுக்கு 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான், எஜிட் பண்ணுறதுக்கு 1 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். இப்போ பாருங்கள் 1 மினிட்ஸில் ஒரு ரெட் கலர் கேண்டில் கொடுத்ததுன்னா எஜிட் பண்ணிடலாம். மார்க்கெட் ரேட்லேயே செல் அடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். ரெட் கலர் கேண்டில் ஃபார்மேஷன் வந்துருச்சு. ஆனால் மேலே டச் பண்ணலை. 74,000 டச் பண்ணிவிட்டு இறங்குனா அது ஒரு ஸ்ட்ராங்காக ட்ரெண்டாக இருக்கும். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இங்கே பாருங்கள், இப்போ நம்ம சொன்னது மாதிரி இங்கே ஃபார்மேஷன் வந்திருக்கு பாருங்கள். 5 மினிட்ஸில் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 800 பாயிண்ட் கிட்ட நமக்கு வந்து லாபம் வந்திருக்கு.
ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பவுலிங்கர் பேண்டை வந்து யூஸ் பண்ணணும். ஆனால் 1 மினிட்ஸில் வேணால் செல் ட்ரெண்டு காட்டுது. ஆனால் 5 மினிட்ஸை பொறுத்தளவு ஒன்றையும் செல் ட்ரெண்டு காட்டலை. சரிங்களா? ஆனால் 15 மினிட்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக அப் ட்ரெண்டு தான் காட்டுது. ஸோ வந்து நம்ம கொஞ்சம் ட்ரெண்ட் ஆப்பில் தான் இருக்கிற வாய்ப்பு மார்க்கெட்டை பொறுத்தளவு இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கினதுலேருந்து ஓரளவு நல்ல ப்ராஃபிட் தான். பட் ஓவரால் ட்ரெண்டு வந்து இன்றைக்கி டவுனில் இருக்குது. ஸோ வந்து ஒரு 800 வந்ததே நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். போதுன்ட்டு அப்படியே கட் பண்ணிக்கிற வேண்டியதான். ஏன்னா 1 மினிட்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டு டவுன் கொடுத்துருச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்மேஷன் வந்துருச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம கட் பண்ணியிருந்தாலும் ஒரு 600க்கு கட் பண்ணியிருக்கலாம். அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 400 ப்ராஃபிட்டு தான். மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா ஓவரால் வந்து உங்களுக்கு ஒரு 400 ப்ராஃபிட்டில் தான் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பவுலிங்கர் பேண்டை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணணும். இப்போது பாருங்கள், நம்ம ஆர்டர் போட்டதுலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கனக்குள்ளே தான் நம்ம என்ட்ரி எடுத்தோம். ஸோ மார்க்கெட்டு எவ்வளோ ஆட்டம் கட்டி இருக்குன்னு பாருங்கள். கீழே இறங்குற மாதிரி ஆக்ஷனை போட்டுட்டு மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கான். ஆனால் பட் வந்து நம்ம டார்கெட் பாயிண்ட் வந்து அந்த எல்லோ கலர் பாயிண்ட் வந்து குறைஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ இந்த லைனை டச் பண்ணாலுமே மார்க்கெட் ரேட்டில் செல் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். இல்லை ஒரு 74,000 வந்தால் போதுன்னா நான் கட் பண்ணுறதுனால கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 600 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ நம்ம வேணும்னா கட் பண்ணிக்கலாம். மார்க்கெட் ரேட்லேயே கூட செல் பண்ணிட்டு நம்ம ஆட்டோ வெளியே வந்துட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ணி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவுலிங்கர் பேண்டை பொறுத்தளவு ஒரு ஆப்ஷன் ட்ரேடுக்கு நல்லா செட் ஆகும். அதே இது வந்து நீங்கள் இதை ஆப்ஷன் ட்ரேடுக்கு வந்து குரூட் ஆயிலுக்கு யூஸ் பண்ணலாம், நிஃப்டி 50க்கு யூஸ் பண்ணலாம், சென்செக்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே இந்த பவுலிங்கர் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். ஏன்னா பெரிய மார்க்கெட் ஏன்னா என்ன கெடுக்கணுன்னு மேலேயே போக போகிறான் கிடையாது. இந்த பாருங்கள், உங்களுக்கு இறங்குனது நான் கூட எஸ்எல் வரைக்கும் நீங்கள் கீழே போயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்க. மார்க்கெட்டு பாருங்கள் ஏறி வந்துட்டான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். இப்போது இன்றைக்கி சில்வரை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரே டவுன் ட்ரெண்டு தான் கொடுத்துருக்கான். சரிங்களா? டவுன் ட்ரெண்டு கொடுத்துமே கீழே இறங்கினாலும் அந்த லைனுக்கு வரப்போ நம்ம ஒரு பை என்ட்ரி எடுத்தோம்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது. நம்ம ரொம்ப டார்கெட்டுக்காக வச்சுருக்கிறவங்க தான் லாஸ் ஆவாங்களே தவிர்த்து ஒரு ரீசனான ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகாது. சரிங்களா? இப்போ நம்ம ஏன்னா இப்போது இவ்வளோ தூரம் இறங்குனதுக்கு சின்ன ஒரு ரெக்கவரி கொடுப்பான். அப்படியே கிடுக்கிடுன்னு கீழே போயிட மாட்டான். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 20,000 மைண்ட் இறங்கியிருக்கு. அப்போ ஒரு 4,000 மைண்ட் ஏறுவான். ஸோ அதனால தான் இந்த பவுலிங்கர் பேண்டு வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம இந்த இடத்துல வாங்கின 200க்கு வாங்கினோம். இப்போ இந்த இடத்துல கட் பண்ணிங்கனாலும் கூட ஒரு 900 கட் பண்ணாலும் ஒரு 700 நமக்கு வந்து ப்ராஃபிட்டு தான். எவ்வளோ நேரத்தில்? ஒரு ½ அன் ஹவரில். ஸோ இந்த மாதிரி வந்து தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். பட் மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆயிரும். சரிங்களா? ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆகிறதுனால ஆயிரும். பட் இப்போ நமக்கு வந்து ரொம்ப வீடியோ வந்து லென்த்தாக போகும். ஸோ வந்து நான் இப்போ இதோட முடிச்சுக்கிறேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட்டு உங்களுக்கு அடிச்சிடும். சரிங்களா? ஏன்னா இன்னொரு மேலே எவ்வளோ பாயிண்ட் இருக்குது? ஒரு 400 பாயிண்ட் தான். ஒரே கேண்டில் மேலே இருந்தேன்னா பறந்துடுவான். இந்த 24,000 வந்து 74,000 2,74,000 ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுது. அது தாண்டிச்சுன்னா ஒரே மட்டுக்கா மேலே போயிடும். ஃபஸ்ட் டார்கெட்லாம் அடிச்சுட்டு மேலே போயிடும். அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி தான் நிற்கிது மார்க்கெட்டு. இப்போயும் நமக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. இந்த இடத்துல விற்றாலும் கூட ஒரு 600 லாபத்தால் நம்ம ஓட்ட வெளியே வந்துட வேண்டியதான். அடுத்த என்ட்ரி என்னவோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணிக்கிற வேண்டியதான். சரிங்களா? இந்த மாதிரி தான் ஒரு பவுலிங்கர் பவுலிங்கர் பேண்ட் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி பண்ணணும். ஃபர்தராக இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா இண்டிவிஜுவலாக எனக்கு கால் பண்ணுங்கள். நான் அதோட வீடியோ வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி போட்டு வரேன். தேங்க்யூ.